பல்லு கிளிப் போடணும்னா பல்லை எடுத்தே ஆகணுமா என்ன? ஏன் பல்லு எடுக்காமல் கிளிப் போட முடியாதா? இல்லை எது உண்மை? வாங்க பார்க்கலாம். என் பேர் டாக்டர் சுசி விஜயராஜ், விஜயா பல் மருத்துவமனை. பொதுவாக நம்ம எதுக்காக கிளிப் போடுறோம்? ஒரு சீரற்ற பல்வரிசையை சீராக்கி உங்களோட தொலைஞ்சு போன ஸ்மைலை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக தான். அப்போது இந்த பிக்சர் பாருங்கள், மேல் பல்லும் கீழ் பல்லும் எட்டிகிட்டு இருக்கு. அப்படி எட்டிட்டு இருக்கிற பல்ல நம்ம கிளிப் போட்டு உள்ளே தள்ள முடியும். ஆனால் உள்ளே தள்ளுறதுக்கான ஸ்பேஸ் நமக்கு வேணும். ஸோ அதுக்காக தான் மேலே 2 பல்லும் கீழே 2 பல்லும் நம்ம எடுத்துட்டு உள்ளே தள்ளுவாங்க. அப்போ தான் உங்கள் ஸ்மைல் கரெக்ட் பண்ண முடியும். இந்த கண்டிஷன் பேர் பைமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர் பாருங்கள், இதில் உங்களுக்கு பல்லோட அமைப்பானது முன்ன பின்னன்னு இருக்கும். அப்படி முன்ன பின்னன்னு இருக்கும்போது உங்களுக்கு கிளிப் போட்டு நம்ம வரிசைப்படுத்த நினைச்சாலுமே பல்லானது கொஞ்சம் எந்திக்கிட்டு வரும். அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் உள்ளே போகணும்னு நினைக்கும் போது பல் நம்ம எடுத்துட்டு தான் உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதுவும் 8 பல்லு மாதிரி உங்களுக்கு உருவாகிடும். அதே மாதிரி எல்லா கண்டிஷன்லையும் நீங்கள் பல்லு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பல்லோட இடைவெளி நமக்கு கம்மியாக தான் தேவைப்படுது, அதை வச்சே நம்ம பல்லோட வரிசை வைப்பை நம்ம சீர்படுத்த முடியும்னா ஐபிஆர்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்படின்னா பல்லோட சைடில் தேய்ச்சிட்டு அதுக்கு தேவையான இடைவெளியை மட்டும் உருவாக்கி அதை வச்சு நம்ம கிளிப் போட்டு ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கண்டிஷனில் பாருங்க, பல்லுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேப்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷனில் பார்த்தா நீங்கள் பல்லு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஐபிஆர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக கிளிப் போட்டு ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணாலே போதும், உங்களோட ஸ்மைல் கரெக்ஷன் சரியாயிடும். இதிலிருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், பல்லு எடுத்து பண்ணாலும் சரி பல்லு எடுக்காமல் பண்ணாலும் சரி, அல்டிமேட் எய்ம் நம்ம ஸ்மைல் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ண போகுது. ஆனால் இந்த ஆர்த்தோடிக் ட்ரீட்மெண்ட் பிளான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட முகம், தாடை, பல்லோட அமைப்பு அதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் மாறும். உங்களுக்கு கிளிப் போடும்போது பல்லை எடுக்கணுமா வேணாமாங்கிறத உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. நன்றி.